ஹலோ ஆல். ஸோ இன்னைய வீடியோவில் நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் மாடல் 11 அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட மென் எக்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் மென் வந்து ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, சரிங்களா, டு கம்ப்ளீட் யுவர் ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ அதே வேலையை சம் ஒய் நம்பர் ஆஃப் உமன் சம் பி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணக்குள்ள எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் இருக்கும். ஸோ நம்ம ப்ரீவியஸ் மாடல்ஸ்ல பாத்தீங்கன்னா வெறும் டேஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இங்க அப்பார்ட் ஃப்ரம் டேஸ், சரிங்களா, அடிஷ்னலா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்கங்கிற டேட்டாவும் எனக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த மாடலுக்கும் ப்ரீவியஸ் மாடலுக்குள்ள ஒரு சின்ன வித்தியாசம். சரிங்களா? அப்போ நம்ம இங்க டேட் மட்டும் கனெக்ட் பண்ணாம இங்க எப்படி கால்குலேட் பண்ணணும்னா மொத்தம் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுதுங்கிறது தான் நான் இங்க செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து 4 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறேன். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண எனக்கு மொத்தம் எவ்வளவு நேரம் ஆகுது? 4 நாள் இன்ட்டு 8 மணி நேரம். அப்போ மொத்தம் 32 ஹவர் வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண ஆகுது. அப்போ இங்க அந்த ஒர்க் கம்ப்ளீஷனுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஓவரால் ஒர்க்கிங் ஹவர்ஸ் என்ன அப்படிங்கறத தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணிட்டோம்னா அதுல இருந்து நம்ம அந்த ரிலேஷனை வச்சு ஈஸியா சிம்பிளிஃபைட் பண்ணிடலாம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இப்ப ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம். 15 பேர் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்து 21 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்கின்றனர் எனில், இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து 21 பெண்கள் எத்தனை நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பர்? இங்கு 3 பெண்கள் 2 ஆண்களின் சமமான வேலையை செய்கின்றனர். சரிங்களா? அப்போ இது வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் முடிப்பர் வரைக்கும். ஸோ மீதி இருக்கிறது 3வது ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தான் நான் எல்லாத்தையுமே ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் மென்னை கனெக்ட் பண்ணோம்னா 15 மென் வந்து ஒர்க் பண்றாங்க. அப்போ 15 மென் வந்து, சரிங்களா, ஒர்க்கிங் ஹவர்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோன்னா 21 நாள் வேலை பார்க்குறாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம். அப்போ அவங்க மொத்தம் பார்க்கக்கூடிய வேலையோட அளவு வந்து பார்த்தோன்னா 21 இன்ட்டு 8 விச் இஸ் ஈக்குவல் டு 8 16 168 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. அப்போ 15 ஆண்கள் செய்யக்கூடிய வேலை வந்து 1 டிவைட் பை 168 ஹவர்ஸ். அப்போ ஒரு மென் செய்யக்கூடிய வேலை வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 1 டிவைட் பை 15 இன்ட்டு 168 ஹவர்ஸ். இதுதான் ஒரே ஒரு ஆண் வந்து அந்த மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய மொத்த நேரம். சரிங்களா? இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. 3 பெண்கள், சரிங்களா, 3 உமன், அவங்களுடைய ஒர்க் யாருக்கு ஈக்குவலா இருக்குன்னா 2 ஆண்கள் செய்யற வேலைக்கு ஈக்குவலா இருக்கும். அப்போ உமனுடைய ஒர்க் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா 2/3 டைம்ஸ் ஆஃப் மென், இதுக்கு ஈக்குவலா இருக்கும். இது வந்து என்னுடைய தேர்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இப்போ அந்த வேலையை 21 பெண்கள் 6 மணி நேரம் வேலை செஞ்சா எவ்வளவு நாள்ல முடியும்? அந்த ஒர்க் வந்து நான் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அப்போ 21 பெண்கள் இன்டூ, சரிங்களா, எக்ஸ் நாட்கள் அவங்க ஒர்க் பண்றாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 6 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. அப்போ டே இன்டூ ஹவர்ஸ் போட்டாச்சு இன்டூ இது. சரிங்களா? ஒரு பெண்ணுடைய வேலை வந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் என்ன இருக்கு? 2/3 டைம்ஸ் ஆஃப் மென் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மென்னோட வேல்யூ எனக்கு தெரியும், ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் நீங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். 15 டிவைட் பை 168. இப்போ இந்த வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 21 இன்டூ எக்ஸ் இன்டூ 6 இன்டூ 2/3, எம்மோட வேல்யூ வந்து 1 டிவைட் பை 15 இன்டூ 168 விச் இஸ் ஈக்குவல் டு 1. ஏன்னா அந்த ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு எத்தனை நாட்கள் ஆகுது, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 21 இருக்கு. ஒரு 21 8ஆல் அடிச்சோம்னா 168. ஸோ இப்போ இங்க 3ஆல் அடிச்சோம்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 2. ஒரு 2 2, 4 2 8. அகைன் ஒரு 2 2, 2 2 4. அப்ப தேர்ஃபோர் எக்ஸ் டிவைட் பை 2 இன்டூ 15 30 விச் இஸ் ஈக்குவல் டு 1. தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. அப்போ 30 நாட்கள்ல அந்த வேலையை அவங்க முடிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் வந்து என்னன்னா, ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல எல்லாமே நம்ம வெறும் டேஸ் வச்சு போட்டிருப்போம், ஹவர்ஸை எடுத்துக்கவே மாட்டோம். இங்க ஒரு நாளையில எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்கிற டேட்டா கொடுக்கறதுனால நம்ம மொத்தமா அந்த வேலையை முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுது, சரிங்களா, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்னுடைய ஓவரால் ஒர்க்கிங் டேவை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹவர்ஸ்ல மாத்தி நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளத்தை ரொம்ப எளிமையா போட முடியும். தேங்க்யூ.